வந்து எக்ஸல் சூப்பர் வயரிங் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வயரிங்ல வந்து நம்ம ஹை டென்ஷன் காயில் அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். ஹை டென்ஷன் காயில்னா என்னன்னா இக்னிஷியனுக்கு தேவையான கரண்ட்டை வந்து ஸ்பார்க் பிளக்கு தேவையான கரண்ட்டை கொடுக்கறதுக்கு அந்த இக்னிஷியன் காயில் இருக்கு. அதெல்லாம் ஹை டென்ஷன் காயில்னு சொல்லுவோம். அந்த ஹை டென்ஷன் காயில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இது எக்ஸல் சூப்பரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல வந்து சிடிஐ யூனிட்டும் சேர்ந்தே இருக்கும். அதாவது எலக்ட்ரானிக் யூனிட்னு முதல்ல சொல்லுவாங்க, சிவப்பு கலர்ல இருக்கும். தனியா வந்து இப்ப எல்லாமே சேர்த்து இதுலயே மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஹை டென்ஷன் காயிலும் இருக்கும், சிடிஐ யூனிட் இருக்கும். ஓகேங்களா? இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா காயிலோட கரண்ட் வந்து உள்ள போகும். ஓகேயா? உள்ள போயிட்டு சிடிஐ போயிட்டு அங்க இருந்து பிரைமரி காயில இருந்து செகண்டரி காயில் வழியா அப் டு 20,000 வோல்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்பார்க் பிளக்கு வந்து போகும். ஓகேங்களா? அப்ப இந்த ஒரு வயர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெட் வயர்ல வந்து உள்ள போகிற கரண்ட், ஃபிளைவீல்ல இருந்து வர்ற கரண்ட் வந்து இங்கே போகும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இக்னிஷியன் சுவிட்சில இருந்து இந்த வயர் வந்து சிக்னல் வரும். அங்க எர்த் இருக்கா இல்லையான்றது வரும். எர்த் இருந்துச்சுன்னா இங்க வந்து கரண்ட் இங்க இருந்து இங்க ப்ரொடியூஸ் ஆகாது. அப்ப வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகாது. நீங்க வந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது நீங்க எர்த்து போட்டு நீங்க வண்டி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து எர்த் வந்து இங்க போய் சிக்னல் போய் சொல்லி வண்டி ஆஃப் ஆயிடும். அதுக்கு தான் இது இருக்கு. இது வந்து எர்த் வயர். இது வந்து பிக்கப் காயில இருந்து வர சிக்னலை வந்து வாங்குறதுக்கு இந்த வயர் வந்து சிடிஐக்கு போய் சொல்லும். சிடிஐனா என்னன்னு பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் இக்னிஷன் சிஸ்டம். அதாவது கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் இக்னிஷன் சிஸ்டம்னா ஒரு இக்னிஷியனுக்கு வந்து கரண்ட் வந்து இங்க டிஸ்சார்ஜ் ஆச்சுன்னா கரண்ட் வந்து இங்க வர்ற மாதிரி வந்து செட் பண்ணிருப்பாங்க. அதனால அதுக்கு பேர் வந்து கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் இக்னிஷன் சிஸ்டம்னு பேர். இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல் சூப்பர் டோட்டல் வயரிங். ஓகேங்களா? இதுல வயரிங்ல மெயினா நீங்க இந்த வயர் ஆல்ரெடி நம்ம இங்க பாத்திருக்கோம். இது வந்து இக்னிஷன்ல அதாவது ஸ்டார்டிங் காயில இருந்து வர்ற கரண்ட்டை உள்ள கொண்டு போறதுக்கு, இது வந்து லைட்டிங் காயில இருந்து வர்ற கரண்ட்டை உள்ள கொண்டு போறதுக்கு, இது வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர்ல இருந்து வர்ற இந்த இதை பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். இந்த இதுல இருந்து வர்ற இண்டிகேட்டர் சிக்னலை வந்து கொண்டு போறதுக்கு, இது வந்து எர்த். ஓகேங்களா? இதுக்கு தான் இது இருக்கு. ஓகே. இப்போ இந்த வயர்ல பாத்தீங்கன்னா இந்த வயர் வந்து பாத்தீங்கன்னா இது ஹாரனுக்கு வர்ற மெயின் வயர். இந்த வயர் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சர்க்கியூட்டுக்கு நம்ம இக்னிஷன் ஆன் ஆஃப் கண்ட்ரோலுக்கு வருதுல, அது வந்து இங்க போயிட்டு இதுல போய் ஆஃப் ஆகி வரும். இது ஆஃப் ஆயிடுச்சுன்னா இந்த வயர் போய் அங்க போய் சொல்லும். இந்த ரெட் வயர்ல போய் அங்க போய் சொல்லும் இக்னிஷன் ஆஃப்ல இருக்கு அப்படின்னா உடனே வண்டி வந்து ஆஃப் ஆயிடும். இது வந்து டோட்டல் எர்த் கண்ட்ரோல் வயர். இது வந்து பிரேக் லைட் சுவிட்சுக்கு போற மெயின் வயர். ஓகேங்களா? அந்த எல்லோ வந்து உள்ள போயிட்டு இந்த எல்லோ வயர் உள்ள போயிட்டு அந்த சுவிட்சுக்கு மேல போயிட்டு இந்த வயரா வரும், ஒயிட் வயரா வரும். இது ஃப்ரண்ட் பிரேக் லைட் சுவிட்சுக்கும் ரியர் பிரேக் லைட் சுவிட்சுக்கும் வருது. இது வந்து டெயில் லைட்டுக்கு போற கிரே கலர் ஒயர். இந்த டெயில் லைட்ல வந்து நீங்க ஹெட்லைட் சுவிட்சை போட்டோன்னா டெயில் லைட் கரண்ட் வந்து இது வழியா பாஸ் ஆகும். டேஷ்போர்டுக்கும் வர எரியிற ஸ்பீடாமீட்டர் லைட் பல்புக்கும் இதே தான். இது வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து சுவிட்சுக்கு போற அடாப்டர். இது ஹெட்லைட் சுவிட்சுக்கு டோட்டலா ஒரு கப்ளர் யூனிட் இருக்கும், அது போகும். இது வந்து எர்த்து. இது வந்து ஹெட்லைட்டுக்கு போற மெயின் வயர் கரண்ட். இதுக்கு வயர் கலர் வந்து எல்லோ அண்ட் ஒயிட்னு சொல்லுவாங்க. இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட். இது ஸ்கை ப்ளூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டரோட ஃபிளாஷ் அமர்ந்து எரியக்கூடியது. இது வந்து சுவிட்சில இருந்து ரிட்டர்ன் வர்ற கரண்ட். அதாவது இந்த எல்லோ வயர்ல இருந்து போயிட்டு சுவிட்சில இருந்து ரிட்டர்ன் வந்து கிரே கலர் வயர் வந்து பின்னாடி வந்து எரியும். ஓகே, பின்னாடி வந்து டெயில் லைட்டுக்கு வந்து எரியும். இது நீங்க டெயில் லைட் நான் காமிக்கும் போது அதை பார்க்கலாம் அந்த வயரை. இது வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர்ல லெஃப்ட் வயர், இண்டிகேட்டர்ல ரைட் வயர். ஓகேங்களா? அமர்ந்து இந்த உள்ள இந்த ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ போயிட்டு இந்த ரெண்டு வயர்ல ஏதாவது ஒரு வயர்ல கரண்ட் வரும். அடுத்து வந்து இந்த கிரே வந்து ஸ்பீடாமீட்டர்ல வர்ற மீட்டர் எரியறதுக்கு உண்டான பல்பு. இது வந்து லெஃப்ட் இண்டிகேட்டர், ரைட் இண்டிகேட்டர் மாத்தி எதுல வேணாலும் மாத்தி கொடுத்துக்கலாம். அப்புறம் அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா டெயில் லைட்டு டோட்டல் கண்ட்ரோல் வயர். டெயில் லைட்ல பாத்தீங்கன்னா இந்த சென்டர்ல இருக்கிறது நான் ஆல்ரெடி சொன்னேன். ஹெட்லைட்டை போட்டோடனே இதுல இருந்து ஒரு வயர் வந்து பின்னாடி வந்து எரிய ஆரம்பிக்கும், சின்ன பல்பு. அது வந்து ஏசியில் எரிய ஆரம்பிக்கும். இந்த டோட்டல் யூனிட்டும் ஏசி தான். அதனால இந்த ஒயிட் வயர் வந்து பிரேக் லைட்ல வர்ற வயரு. அதுவும் வந்து பிரகாசமா எரியும். பிரேக் பிடிச்சிங்கன்னா பிரகாசமா எரியறது இது. சுவிட்சில இருந்து வர்ற வயர் இது.
இது எர்த்து இருந்துச்சுன்னா தான் இந்த டோட்டல் 2 பல்பும் வேலை செய்யறது இந்த எர்த்தில் தான் வேலை செய்யும். இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டருக்கு போகிற எர்த்து வயரு. இது இண்டிகேட்டருக்கு போகிறது ரெண்டுமே இண்டிகேட்டரில் ரைட் இண்டிகேட்டர் லெஃப்ட் இண்டிகேட்டர். அவ்வளோதான். இந்த ஒரு டோட்டல் எக்ஸல் சூப்பர் வயரிங்கை வச்சே நம்ம வந்து இப்போ நீட்டாக பார்த்துட்டோம். இப்போ இதில் வந்து ஒரு வயர் வந்து கட் ஆகிருக்கு அப்படின்னா மல்டிமீட்டரை வச்சு இந்த இடத்துலையும் ஒரு பாயிண்ட்டு, இதே மாதிரி இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் இந்த ஒரு பாயிண்ட்டு, இது ரெண்டையும் வந்து மல்டிமீட்டரில் இங்கே ஒன்று அங்கே ஒன்று வச்சோம்னா ஈஸியாக கண்டினியூட்டி செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? மல்டிமீட்டர் இங்கே ஒன்று வச்சு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து கண்டினியூட்டி செக் பண்ணிடலாம். இதை வச்சே வந்து நம்ம ஒரு வயர் போயிருக்கா இல்லை வயர் கட் ஆகிருக்கா இல்லையான்றது கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வயரிங்கை வந்து நம்ம பிரிக்காமலே பார்க்கறதுக்கு தான் நான் வந்து மல்டிமீட்டர் வச்சு பார்க்க சொல்கிறேன். பிரிச்சுட்டு நீங்கள் இப்போ திரும்ப சுற்றுறதுக்கு பதிலாக மல்டிமீட்டர் வச்சு அழகாக கண்டுபிடிச்சிடலாம். இதை பார்த்தீங்கன்னா இதான் மல்டிமீட்டர். நான் உங்களுக்கு மல்டிமீட்டரில் இதை விட முன்னாடி கிளாஸில் கூட நான் சொல்கிறேன், இல்லைன்னா தனியாக நான் கூட இன்னொரு கிளாஸில் சொல்கிறேன். இந்த மல்டிமீட்டரை வந்து கண்டினியூட்டி பார்க்கறது அப்படின்னா இந்த இடத்துல வைக்கணும். இதே கண்டினியூட்டி. இப்போ இது வந்து என்ன இதில் இருக்கணும்? இப்போ இது பார்த்தீங்கன்னா வோல்ட்டில் இருக்கணும். இது வந்து காம்பினேஷன் கிரவுண்டு காமன் கிரவுண்டில் இருக்கணும். வோல்ட்டு, ஓம்ஸு, மில்லி ஆம்ஸ் இந்த வயர் இருக்கணும். இந்த இதில் வந்து எக்காரணத்தை கொண்டு இந்த வயரை தூக்கி மாற்றி வச்சிடக்கூடாது. இது ஏன் வைக்கக்கூடாதுன்றது நான் கடைசியாக சொல்கிறேன். ஓகேங்களா? இது வந்து கண்டினியூட்டியில் வச்சுட்டு இந்த ஒயரை என்ன பண்ணணும், இங்கே ஒன்று வைக்கணும். இன்னொரு வயரை இதே கலர் ஒயரை இங்கே கொண்டு வந்து வைக்கணும். வச்சிங்கன்னா இந்த மாதிரி 001ன்னு காமிச்சிச்சு அப்படின்னா இது வந்து கண்டினியூட்டி கரெக்டாக இருக்குன்னு இருக்கும். ஒரு சவுண்டோட வரும். இந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். இந்த சவுண்டு வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து ஓகே கண்டினியூட்டி கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி கேட்கல அப்படி இந்த ஒன்லேயே வந்து நிற்கிது அப்படின்னா இந்த வயர் வந்து கட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி ஒவ்வொரு வயரையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் அந்த மல்டிமீட்டரை வச்சு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏசி வோல்டேஜ் எப்படி வருது அப்படின்றதையும் நம்ம இதில் செக் பண்ணலாம். ஏசி வோல்டேஜ் வந்து நம்ம ஃப்ளைவீல்லேருந்து வெளியில் வருது இல்லைங்களா, அந்த கரண்ட்டு ஃப்ளைவீல்லேருந்து வர்ற கரண்ட் எவ்வளோ வருதுன்றதை நம்ம இதில் பார்த்துடலாம். அது வந்து 20 வோல்ட்டில் வச்சு பார்க்கணும். மித்ததெல்லாம் அதே சேம் வயர் தான். ஓகேங்களா? அதே மாதிரி டிசி வோல்டேஜும் இதிலே வச்சு பார்த்துக்கலாம். ஏசி வோல்டேஜும் இதிலே வச்சு பார்த்துக்கலாம். 200ல் வச்சு நீங்கள் ஏசி வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். டிசி வோல்டேஜ் வந்து பேட்டரியில் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஏசி வோல்டேஜ் வந்து ஃப்ளைவீல்லேருந்து வர்ற கரண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரே இந்த காயில் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா ஹை டென்ஷன் காயில் வந்து இந்த 20 கேல வச்சு செக் பண்ணணும். மித்த லைட்டிங் காயில் ஸ்டார்டிங் காயில்னா அந்த 200ல் வச்சு செக் பண்ணணும், இல்லைன்னா 2000ல் வச்சு செக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ டோட்டலாக வந்து ஒரு எக்ஸல் சூப்பர் வயரிங்கை வந்து நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த போர்டில் வந்து இதை வச்சு எப்படி பார்க்கறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதே வயரிங்கை போர்டில் வயரிங்காக போட்டிருக்கேன். அதை நான் சும்மா வேகமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஜஸ்ட் அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம போர்டுக்கு வந்து வரோம். இப்போ இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர் வயரிங் ஹெட்லைட் அண்ட் பிரேக் லைட்டு ஹாரன் சர்க்கியூட், ஹெட்லைட் அண்ட் பிரேக் லைட் ஹாரன் சர்க்கியூட் போட்டிருக்கோம். இதில் அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு யூனிட்லையும் நம்ம அதில் பார்த்த மாதிரி இதில் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லைட்டிங் காயில் இருக்கு. ஓகேங்களா? யூனிட்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து லைட்டிங் காயில் இருக்கு. இது வந்து ரெகுலேட்டர் இருக்கு இங்க. ஓகே, இங்கிட்ட வந்து இண்டிகேட்டர் சுவிட்ச் இருக்கு. ஓகே, இங்க ஃப்ரண்ட் ரைட் சைடு இண்டிகேட்டர், ஃப்ரண்ட் ரைட் சைடு இண்டிகேட்டர் இருக்கு. இங்க ரியர் ரைட் சைடு இண்டிகேட்டர் இருக்கு. ஓகே, இங்கிட்டு பாத்தீங்கன்னா ரியர் லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர், ஃப்ரண்ட் லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர். ஓகேங்களா? இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இண்டிகேட்டர் சிக்னல் பல்பு வச்சிருக்கோம். இங்க இண்டிகேட்டர் பஸர் வைக்கிறதுனால இங்கே வச்சுக்கலாம். இதோட கண்டினியூட்டி பாத்தீங்கன்னா இது ரெண்டும் சேர்ந்து கண்டினியூ ஆயிடும். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து பார்ட்ஸ் பார்க்கறது வந்து இது வந்து ஹாரன் சுவிட்ச். இது ஹாரன் சுவிட்ச். இடம் பத்தாதனால நான் இங்கேயே வச்சுட்டேன். இங்கே வந்து பாத்தீங்கன்னா டெயில் லைட் அசம்பிளி. இதுக்கு பேர் வந்து டெயில் லைட் அண்ட் பிரேக் லைட் அசம்பிளி. இது பாத்தீங்கன்னா ரியர் பிரேக் லைட் சுவிட்ச். நம்ம ஃப்ரண்ட் பிரேக் லைட் சுவிட்ச் வேணுனாலும் நம்ம இந்த பக்கம் போட்டுக்கலாம். நம்ம ஒரே ஒரு சுவிட்ச் மட்டும் போட்டிருக்கோம்.
இப்போ ரியர் பிரேக் லைட் சுவிட்ச் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹெட்லைட் சுவிட்ச், டிம் அண்ட் பிரைட் சுவிட்ச் எல்லாமே இதுலேயே இருக்கு. ஹெட்லைட் ஆன் பண்ணா கரண்ட் எங்கே போகுது, டிம் அண்ட் பிரைட் எங்கே போகுதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்து ஹை பீம் இண்டிகேட்டர் இருக்கு, இங்கே ஹெட்லைட் பல்ப் இருக்கு, இங்கே ஸ்பீடாமீட்டர் பல்ப் இருக்கு. இப்போ டோட்டலாக என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்துட்டோம். இதுக்கு வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஜஸ்ட் வேகமாக பார்த்தலாம், ஜஸ்ட் ஈஸியாக முடிஞ்சிடும். ஜஸ்ட் ரொம்ப ஈஸி. இதை வந்து நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் நினச்சிங்கன்னா கன்ஃபியூஸ், ரொம்ப ஈஸியாக எப்படி பார்க்குறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து எந்த கரண்ட்டுமே வந்து எர்த்து இருந்தால் தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதை முதல்ல நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்கணும். எல்லா இதுக்கும் பார்த்தீங்கன்னா எர்த்து வந்து மெயினாக கொடுத்துருப்பேன். இந்த எர்த்தை வந்து நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். எர்த்து வந்து இங்கே இருக்குது, லைட்டிங் காயில் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இதில் ஏசி வோல்டேஜ் அப் டு வந்து 26 வோல்டேஜ் கிட்ட வரும். அந்த 26 வோல்டேஜ் வந்து எங்கே போகும்னா ரெகுலேட்டருக்கு போகும். ரெகுலேட்டருக்குள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது 12 வோல்ட் ஏசியாக வரும். இந்த ரெகுலேட்டர் கம் இண்டிகேட்டரோட வேலை, ரெகுலேட்டர் கம் ஃபிளாஷர். இந்த ஃபிளாஷரோட வேலை வந்து இண்டிகேட்டர் அமர்ந்து எரிய வைக்கிறது. ரெகுலேட்டரோட வேலை 12 வோல்ட் ஏசி மட்டும் வரும். இந்த 12 வோல்ட் ஏசி எங்க போகும்னா டைரக்டா இந்த ஹெட்லைட் சுவிட்சுக்கு வருது. இந்த ஹெட்லைட் சுவிட்சுக்கு வந்துட்டு இந்த சுவிட்சில் இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு டிக்கு போட்டவனே ஒரு வயர் வந்து கண்டினியூ எங்க போகும்னா இந்த நேரம் அந்த டேஷ்போர்டில் உள்ள ஸ்பீடாமீட்டர் பல்பு. ஸ்பீடாமீட்டர்ல டேஷ்போர்ட் லைட் எரியறதுக்கு உருவாகும். அது வந்து மெயின் வந்து உள்ள போயிருது. மெயின் வயர் கிரே கலர் வயர். பிளாக் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இது வந்து என்னன்னா பிளாக் அண்ட் ஒயிட்னு வருது. எங்கெங்க பிளாக் வருதோ அங்கெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்னு போட்டுக்கோங்க. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வயர் வந்து எர்த்து, ஓகேங்களா? எர்த்து இருந்துச்சுன்னா பல்பு எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ ஹெட்லைட் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே இந்த பல்பு எரியும். அதே சமயம் இன்னொரு வயர் வந்து நான் ஆல்ரெடி அங்கே நான் வந்து கிரே கலர் ஒயர் காமிச்சேன். நேராக வந்து பின்னாடி போய் இந்த சின்ன பல்பு எரியும். இது வந்து டெயில் லைட் பல்பு, ஓகேங்களா? சின்ன பல்பு வந்து டெயில் லைட் பல்பு, பெரிய பல்பு வந்து பிரேக் லைட் பல்பு. இப்போ டெயில் லைட் வந்து எரிய ஆரம்பிச்சு, ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த ஒரு ஹெட்லைட் சுவிட்சை போட்டவனே கிரே கலர் ஒயர் போனதை பார்த்தோம். அடுத்து இன்னொரு சுவிட்சை வந்து டிம் அண்ட் பிரைட் சுவிட்ச் போட்டீங்கன்னா இங்க இருந்து கரண்ட் இங்கே போகும். ஒன்னு ஒய் இல்லைன்னா டபிள்யூ அப்படின்றது போகும். ஒய்னா வந்து ஹை பீம் இண்டிகேட்டர், டபிள்யூனா வந்து லோ பீம் இண்டிகேட்டர். இப்போ ஒய்க்கு போகுது அப்படின்னா இந்த நேரா வந்து இந்த ஹை பீம் பல்ப் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். எர்த்து வந்து ஆல்ரெடி பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கு, எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ ஒயிட்டுக்கு போச்சு அப்படின்னா நீங்க வந்து நேரா வந்து இந்த பல்ப் லோ பீம் இண்டிகேட்டர் எரிய ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? இப்போ ஹை பீம்ல வந்து டேஷ்போர்ட்ல இண்டிகேட்டர் பண்றதுக்காண்டி நம்ம வந்து தனியா ஒரு பல்ப் கொடுத்துருக்கோம். அந்த பல்ப் வந்து பாத்தீங்கன்னா இங்க கிரவுண்ட் கொடுத்துருக்கோம். இதுவும் வந்து பிளாக் அண்ட் ஒயிட். இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் இங்க போற வயர்ல இருந்தே நம்ம இங்க இருந்து எடுத்துருக்கோம், ஓகேங்களா? இது வந்து எல்லோ. இது வந்து பாத்தீங்கன்னா லைட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ ஹார்ன் வந்து பாத்தீங்கன்னா அதே வயர் 12 வோல்ட் ஏசி இங்க வருது. இந்த 12 வோல்ட் ஏசி வந்து எங்க போகுதுன்னா நேரா மெயின் வயரை வந்து எடுத்திருப்பாங்க. 2 பின் இருக்கும் இந்த ஹாரன்ல. ஒரு பின் வந்து ஹாரனுக்கு போகும் மெயினா. இன்னொன்னு எர்த்தை மட்டும் இங்க கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க. எர்த்து வந்து என்ன ஆகும்னா உள்ள பிளாக் அண்ட் ஒயிட்டா இங்க வந்து இருக்கும். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வயர் வந்து கட் பண்ணி கிரீன் வயரா இங்க போகும். பிளாக் அண்ட் ஒயிட் வயர் வந்து இங்க கிரீன் கலர் வயரா போகும். நீங்க அமுக்குனீங்கன்னா ஹாரன் வந்து எரிய ஆரம்பிக்கும், ஹாரன் அடிக்க ஆரம்பிக்கும், ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது பிரேக் லைட் சுவிட்ச். பிரேக் லைட் சுவிட்சுக்கு அதே மாதிரி இன்னொரு வயர் போகும். எல்லோ அண்ட் ஒயிட் வயர் போயிட்டு பிரேக்கை நீங்க பிடிச்சிங்கன்னா அங்கிருந்து ஒயிட் வயரா போகும், ஓகேங்களா? அந்த ஒயிட் வயரா ரிட்டர்ன் போகும்போது டைரக்டா பல்பு வந்து எரிய ஆரம்பிக்கும், ஓகேங்களா? இது வந்து நம்ம பிரேக் லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிடும், முடிஞ்சிச்சு. ஓகே, அடுத்து இண்டிகேட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ. இந்த ஸ்கை ப்ளூ வந்து நேரா இண்டிகேட்டர் சுவிட்சுக்கு போகும். இந்த இண்டிகேட்டர் சுவிட்சுக்கு போறது வந்து இங்க வந்து தனியா மெயினா வந்து நிற்கும். இது வந்து பாத்தீங்கன்னா வயலட் அண்ட் லைட் கிரீன் அப்படின்ற ஒன்று இருக்கும், ஓகேங்களா? அந்த வயலட்டுக்கு வந்து போகும்போது வயலட் கலர்ல இங்க நேரா இங்க பாஸ் ஆகும். இங்க போயிட்டு இது வழியா போயிட்டு இப்படி ரிட்டர்ன் திரும்ப இப்படி போகும். திரும்ப இங்க போய் பல்பு எரிய ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? இந்த பல்பு எரியும் போது இப்போ நம்ம வந்து இந்த ரைட் சைடு போட்டோம்னா இந்த பல்பும் எரியும். லெஃப்ட் சைடு போட்டோம்னா இந்த பல்பும் எரியும். அப்போ கரண்ட் வந்து இது வழியா வந்து நேரா இங்க போயிட்டு இந்த 2 பல்பும் எரிய ஆரம்பிக்கும். அது இண்டிகேட்டர் சிக்னல் காமிக்கிறது தான் இந்த பல்பு, ஓகேங்களா? அப்போ அடுத்து லைட் கிரீனுக்கு வந்து நீங்க இண்டிகேட்டர் சுவிட்ச் மாற்றும் போது இந்த பல்பும் எரியும், ஓகேங்களா? இந்த பல்பு 2 பல்பும் எரியும். ஆனா சிக்னல் காமிக்கிறதுக்கு 2க்கும் இந்த வயர்ல இருந்து எடுத்திருக்கோம். லைட் கிரீனுக்கும் ஒயிட் கிரீனுக்கும் எடுத்திருக்கோம். நீங்க எல்லாமே கேள்வி கேட்கலாம், ஏன் வந்து ஒரு பல்புக்கு வந்து எர்த் இருந்தாதான் எரியும் சொன்னீங்களே சார். ஒரு பல்புக்கு வந்து எர்த் இருந்தா தான் எரியும் சொன்னீங்கல்ல.
இதை மட்டும் ஏன் வந்து உங்களுக்கு வந்து அது எர்த்து தேவையில்லைன்னு சொல்றீங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா, இந்த ஒயருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல இருந்து எர்த்து வந்து எடுத்துக்கிறோம். ஒரு பல்பு எரியும் போது இன்னொரு பல்புல இருந்து எர்த்து வந்து எடுத்துக்கிறோம். இந்த எர்த்தை வந்து இன்னொரு பல்புல இருந்து எடுத்துக்கிறோம். இன்னொரு இண்டிகேட்டர் பல்புல இருந்து எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கிளியரா முடிஞ்சிடும். ஓகேங்களா? அப்ப உங்களுக்கு டோட்டலா வந்து இண்டிகேட்டர் பஸரும் வேலை செய்யும், இண்டிகேட்டர் சிக்னல் பல்பும் வேலை செய்யும். ஓகேங்களா? முடிஞ்சா அவ்வளவுதான். இது டோட்டலா ஒரு வயரிங் டோட்டலா முடிச்சிட்டோம். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.